நேர்களே, சுண்டக்கடலை புளிக்குழம்புக்கு தேவையானதை நம்ம பார்ப்போம். சுண்டக்கலையை வந்து ஏற்கனவே வேக வச்சுட்டேன். அடுத்து வந்து ஒரு வெந்ததுக்கப்புறம் சுண்டல் வெந்ததுக்கப்புறம் புளி கரைசலை ஊற்றிருக்கேன். அதுக்கு இந்த பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயத்தை போடுறேன். வெந்தயம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போடுறேன். இந்த வெங்காயத்தை வந்து இப்படி லைட்டாக இப்படி கசந்து விட்டுக்கோங்க. பண்ணிங்கன்னா ரோலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பிரிஞ்சு தாளிக்கிறப்ப வந்து சீக்கிரத்தில் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். அதுக்காண்டி அது கையில் ஒரு கலை பண்ணிக்கிட்டு அது போடுறது. வெங்காயம் பாதி இது வதங்கினோன்னா பச்சை மிளகாய் போட்டுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். எப்போ சமையல் பண்ணாலும் சரி வெங்காயம் வதக்கிறப்ப வந்து கண்ணாடி பதத்தையும் தாண்டி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலராக வரணும். அப்படி அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தாளிச்சிங்கனால நம்ம செய்கிற ரெசிபி எந்த ரெசிபி ஆனாலும் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. எங்கிட்ட வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து புளிக்கரைசல் வந்து கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே இதில் வந்து கத்திரிக்காய் போடுவோம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச பொடி. இதுக்கு 1 2 ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லிப்பொடி. தேவையான அளவு உப்பு கிண்டிட்டு இதை கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுருவோம். இன்றைக்கு வந்து வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. கருவேப்பிலையை போடுறோம். தக்காளி பழத்தை போடுறோம். தக்காளி பழத்துக்கு மேலே லேசாக அப்படி கல்லுப்பு இதில் தூவி விட்டுருங்க. தூவிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் தக்காளி பழம் வதங்கிடும். கொஞ்சம் வேகட்டும். சீக்கிரத்தில் தக்காளி வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் தோல் கலரணும். அப்போ தான் வந்து நமக்கு குழம்புல தக்காளியோட கலர்லாம் இறங்கி தக்காளி நல்லா நமக்கு ரெடிஷாக கிடைக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நாட்டு தக்காளி போட்டுருக்கேன், அதனால சீக்கிரத்தில் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்த ஃபுல்லாக அமர்த்திடுவேன். அமர்த்திட்டு மிளகாப்பொடி போடுவேன். நான் மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சபடி 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுலாம் ரொம்ப உரப்பாயிடும். உரப்பு கொஞ்சம் நார்மலாக தான் சாப்பிடுவோம். இப்போ அடுப்பு அமர்த்திட்டு இந்த மிளகாப்பொடியை வந்து இதில் அப்படியே கிண்டுங்க. அடுப்பு அமர்த்தாமல் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா டகார்னு சூட்டுக்கு பொடி கறிக்கிறோம். உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காது. இதான் போதும். அப்படியே எடுத்து குழம்புல போட்டுருங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான அரைக்கிற பொருளை பார்ப்போம். வெந்துக்கிட்டு இருக்கு, காயோடு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். தேங்காய் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி குருணை இந்த அளவுக்கு. நம்ம சுண்டக்கடலை புளிக்குழம்பு வைக்கிறனால ஒரு 10 சுண்டலுக்கு இந்த அளவுக்கு அப்படியே பச்சையாக அரைச்சிக்கிறது. வெங்காயம், கருவேப்பிலை இத்தனையும் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். சீரகம், காய் வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் இதில்
இப்போ ஒரு கொதி வரட்டும். தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றிட்டோம். குழம்பு 4 கொதி கொதிச்சிருச்சு. அடுப்பை அமர்த்திடுவோம். இறக்கி வச்சுட்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு ஒரு கருவேப்பிலை அப்படி தூவி இறக்கி மூடி வச்சுருங்க. சுண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி. சுண்டக்கடலை புளிக்குழம்பு சூப்பர். அரைக்கீரையும் சூப்பர். அரைக்கீரை கடையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நேர்களே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.